தீபாவளிக்கு ஒரு வாரமே உள்ளதால் தமிழ்நாடு முழுவதும் விறுவிறு விற்பனை. புத்தாடை பட்டாசுகள் வாங்க கடைகளில் அலைமோதும் கூட்டம். தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை. கோவை, திருப்பூர், விருதுநகர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றின் நடுவே கோயிலை வெள்ளம் சூழ்ந்ததால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. சாத்தனூர் அணையில் 9,000 கனஅடி நீர் திறப்பால் புதுச்சேரி தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கொமந்தான்மேடு தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிப்பு. விண்ணை முட்டும் தங்கம் விலையால் வெள்ளி வாங்க ஆர்வம் காட்டும் மக்கள். தமிழ்நாடு முழுவதும் வெள்ளி கட்டிகள் விற்று தீர்ந்ததால் 10 நாட்கள் காத்திருக்கும் சூழல். ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் 3 மடங்கு உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கட்டணத்தை குறைக்காவிட்டால் கடும் நடவடிக்கை என அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை. தாவேக தலைவர் விஜயுடன் தான் செல்போனில் பேசவில்லை என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். டிடிவி தினகரன் நடத்துவதெல்லாம் ஒரு கட்சியா என்றும் விமர்சனம். தாவேக கூட்டணிக்கு வரும் என எடப்பாடி கனவு காண்பதாக டிடிவி தினகரன் விமர்சனம். அதிமுக தொண்டர் கையிலேயே இன்னொரு கட்சி கொடியை கொடுத்து மகிழ்வதாகவும் குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி 3ஆம் தர அரசியல் செய்வதாக செல்வ பெருந்தகை காட்டம். திமுக கூட்டணியில்தான் காங்கிரஸ் உள்ளது என்றும் பதிலடி. பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனின் பரப்புரை பயணம் மதுரையில் தொடக்கம். தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் மக்களை சந்திக்கிறார். கரூரில் தாவேக பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம். உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் நேரடி விசாரணை கோரிய வழக்கில் நாளை தீர்ப்பு. கரூர் நெரிசல் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி வழக்கு தொடர்ந்ததன் பின்னணியில் அதிமுக இருப்பதாக பரபரப்பு தகவல். பணம், வேலை வாங்கி தருவதாக கையெழுத்து பெற்று மோசடி நடந்திருப்பதாகவும் குழந்தையை இழந்த தந்தை குற்றச்சாட்டு. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களை வைத்து அதிமுக தாவேக அரசியல் செய்வதாக திமுக குற்றச்சாட்டு. அதிமுக பாஜகவின் உதவியை தாவேக மறைமுகமாக பெற்றதாகவும் விமர்சனம். பருவமழை தொடங்கும் முன்பே நிரம்பிய காஞ்சிபுரம் மாவட்டத்தின் தாமல் ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் ஏரியிலிருந்து உபரி நீர் கலங்கல்கள் வழியாக வெளியேற்றம். கேரளாவில் விஸ்வரூபம் எடுக்கும் சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்க மோசடி விவகாரம். கவசங்களுக்கு தங்க முலாம் பூசிய அம்பத்தூர் தனியார் தொழிற்சாலையில் கேரள காவல்துறையினர் விசாரணை.
பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் ஜேடியு தலா 101 தொகுதிகளில் போட்டி. எஞ்சிய 41 தொகுதிகள் கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளுக்கு ஒதுக்கீடு. சர்ச்சையை தொடர்ந்து டெல்லியில் ஆப்கன் அமைச்சரின் செய்தியாளர் சந்திப்பில் பெண் பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி. கடந்த முறை பத்திரிகையாளர் பட்டியல் தயாரிப்பில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக ஆமீர் கான் முட்டாக்கி விளக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.